மது, மாது, சூது இவை மூன்றும் மனித குலத்தின் தீது. பல கொடூர குற்றங்களை செய்தவர்கள் மதுவின் துணையோடுதான் அதை நிகழ்த்தியிருக்கின்றார்கள். மது குடித்து ஒரு இரக்கமற்ற குற்றத்தை செய்தவனை மது குடிக்காமல் அதே குற்றத்தை செய் என்றால் நிச்சயமாக பலராலும் அதை செய்ய முடியாது. காரணம், மதிமயங்கிய சூழலும் மது கொடுக்கும் கண்மூடித்தனமான துணிச்சலும் அவனை பெரும் கொடுமைகளை செய்ய தூண்டிவிட்டு விடுகிறது. மற்றொரு பக்கத்தில் மது தனிமனித ஒழுக்கத்தை சுலபமாக கெடுத்து விடுகிறது. மது உள்ளிறங்கும் பொழுது மனித மனம் அடக்கி வைத்திருக்கும் கேவலமான எண்ணங்களும் வக்கர சிந்தனைகளும் மேலெழும்பி விடுகின்றது. மதுதான் பல குற்றங்களின் தொடக்க புள்ளியாகவும் இருக்கின்றது. பெண்களுக்கு எதிரான, பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு மதுமயக்கமே பெரும்பாலும் காரணமாக இருக்கிறது. நினைத்து பாருங்கள், இன்று மதுவால் மதிமயங்கி தவறு செய்து மானம் மரியாதையை இழந்து, குடும்பத்தின் நற்பெயரை இழந்து, தங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை இழந்து தவிக்கும் அவலத்தை. மது மாதுவை தேடும். மதுவும் மாதுவும் சேர்ந்தால் அங்கு சூது உருவாகும். சூது ஒரு மனிதனின் அழிவிற்கு காரணமாகும். மது அருந்தக்கூடிய அன்பு உறவுகளே, குடிக்கிறது மூலமா என்ன நீங்க பெருசா சாதிச்சிட்டீங்க? கவலையை மறக்க குடிக்கிறீங்க, மகிழ்வுக்காக குடிக்கிறீங்க. நல்லதுக்கு குடி, கெட்டதுக்கு குடி, குடி குடி குடி. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் கவலையை மறக்க குடிக்கிறேன்னு சொன்னா அதை உங்களால ஏத்துக்க முடியுமா? நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய குழந்தைகள் குதூகலத்திற்காக, மகிழ்ச்சிக்காக குடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதை நீங்க அங்கீகரிப்பீங்களா? அப்பாவும் பிள்ளையும் குடும்பமா சேர்ந்து குடிக்கக்கூடிய சில கழுசடைகள் இந்த நாட்டுல இருக்குது. அவர்களை பத்தி நான் பேச வரல. ஏதோ சின்ன வயசுல பழகிருப்பீங்க, ஒரு ஆர்வத்துல, ஒரு தூண்டுதல்ல பண்ணி பார்த்திருப்பீங்க. நண்பர்களுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக பழகிருப்பீங்க. ஒரு சோசியல் ட்ரிங்கிங் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட பழக்கப்படுத்திருப்பாங்க. ஆனா இன்னும் ஏன் அதை தொடர்ந்துகிட்டு இருக்கீங்க? முதல் நாள் இரவு குடிச்சிட்டு மறுநாள் காலையில கண்ணாடியில உங்க முகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது? மனசாட்சியோட சொல்லுங்க. உங்கள பல பேர் உங்களை நீங்களே அந்த நேரத்துல வெறுக்கிறீங்க இல்லையா? ஏன் இந்த தப்ப பண்றோம், ஏன் இதை செய்யறோம் அப்படின்னு உங்களுக்கே ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுது இல்லையா? இதுக்கு மேலேயும் எதற்கு குடி? மது இல்லாம கொஞ்ச காலம் இருந்துதான் பாருங்களேன், உங்களையே உங்களுக்கு பிடிக்கும். உங்களையே நீங்க ரசிக்க தொடங்குவீங்க. வாழ்க்கையில பெரிய தன்னம்பிக்கை கிடைக்கும். மன நிறைவு ஏற்படும். குடும்பத்தோட, குழந்தைகளோட நிறைய நேரம் செலவிடுவீங்க. நீங்க மனசு வச்சா இந்த கொடுமையான ஸ்லோ பாய்சனை தூக்கி எறிய முடியும். மது எவ்வளவு கொடுமையானதுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அதை ஒருத்தர் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. ஆனா அந்த தவறை நிறுத்துங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, குடிக்கிறதெல்லாம் கெத்து இல்ல ப்ரோ. இறந்து குடிக்கிறவனையும் பிச்சை எடுத்து குடிக்கிறவனையும் ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். தப்பு செய்யறதும் தவறான வழியிலும் போறதெல்லாம் கெத்து கிடையாது. யோக்கியனா வாழறது கெத்து. உண்மையான கெத்துன்னு என்ன தெரியுமா? இந்த உலகத்துல பெரும்பான்மையானவன் குடிச்சிட்டு இருக்கும் பொழுது நான் அறத்தோடையும் ஒழுக்கத்தோடையும் குடிக்காம இருக்குன்னு சொல்லிட்டு காலரை தூக்கி விட்டு நடக்கிறது பேர் தான் கெத்து. என் புத்தியை யாரும் கெடுத்துட முடியாது, என் சுய சிந்தனையை யாரும் மதுவை வச்சு பறிச்சிட முடியாதுன்னு சொல்லிட்டு நெஞ்ச நிமித்தி நடக்கிறான்ல ஒருத்தன், அவன் தான் கெத்து. அப்படி ஒரு